என் தங்கமே, பணம் கை விட்டு போகுது நீ சொல்ற அந்த ஒரு வரியில் எவ்வளவு சுமை இருக்குன்னு எனக்கு புரிகிறது. சம்பாதிக்கிறாய், ஆனா அது நிக்கல. வருது, ஆனா தங்கி இருக்க மாட்டேங்குது. அந்த உணர்வு மனசை களைப்பாக்கும். எப்ப இது முடியும்? நீ கேக்குற கேள்வி மிகவும் உண்மையானது. ஆனா ஒரு விஷயம் நீ புரிஞ்சிக்கணும் தங்கமே, பணம் போகுது என்றால் அது உன் வாழ்க்கை போகுது என்பதல்ல. அது ஒரு ஓட்டம் மாதிரி. அது வர்றது போகிறது. ஆனால் அந்த ஓட்டத்தை நீ எப்படி கையாள்றேன்னு தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த நிலை ஒரு முடிவல்ல. இது ஒரு கற்றல் கட்டம். வாழ்க்கை உன்னை ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்குது. பணம் வந்து நிக்கணும், அண்ணா என்ன மாதிரி மனநிலை, என்ன மாதிரி பழக்கம் வேண்டும் என்று. என் தங்கமே, பணம் நிக்கணும்னா முதலில் மனசு நிக்கணும். உள்ளம் அமைதியாக இருக்கணும். பயம் அதிகமா இருந்தா நம்ம எடுத்த முடிவுகள் குழப்பமா இருக்கும். அந்த குழப்பம் தான் பணத்தை கையில் நிக்க விடாது. நீ உன்னை குறை சொல்லாதே. நான் தான் சரியா இல்லன்னு நினைக்காதே. இது பல பேரு கடந்து போற ஒரு நிலை. ஆனா எல்லாரும் அதில இருந்து வெளியே வரமாட்றாங்க. வெளியே வருறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் தங்களோட எண்ணத்தை மாற்றுறாங்க. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது. அது பணத்தில மட்டும் இல்ல, உன் சிந்தனையில ஆரம்பிக்குது. நீ பணத்தை பயத்தோட பார்க்காதே. அதை ஒரு கருவி மாதிரி பாரு. அது உன்னை கட்டுப்படுத்த கூடாது. நீ அதை கட்டுப்படுத்தணும். நீ சம்பாதிக்கிறதுக்கு மதிப்பு கொடு. அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அதை மதிச்சா அது வளர ஆரம்பிக்கும். பணம் நிக்கணும்னா அது வர்ற வழியையும் போகிற வழியையும் நீ கவனிக்கணும். அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் நீ இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, எப்ப இது முடியும்? நீ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு. நீ மாற்றம் செய்ய ஆரம்பிக்கிற நேரத்திலேயே அது முடிஞ்சு கொண்டிருக்கிறது. அது உடனே தெரியாது. ஆனா அது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீ இப்போ கவனமா இருக்க ஆரம்பிச்சா, செலவுகளை சின்னதாக கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா, உன் மனசுல நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் பணத்தை நிக்க வைக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாய். இந்த கட்டத்தை நீ சரியாக கடந்து விட்டால் உன் வாழ்க்கை மாறும். அது ஒரு பெரிய திடீர் மாற்றம் ஆக இருக்காது. ஆனால் அது உறுதியான மாற்றம். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சிரமம் உனக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த ஒழுக்கம் தான் உன்னை ஒரு நிலையான வாழ்க்கைக்கு கொண்டு போகும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் பணநிலையை பார்த்து சிரிப்பாய். அந்த நேரம் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன் நீ பெருமையாக சொல்லுவாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் நீ இப்போ உணர ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். அதுவே பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். நீ உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். பயத்தை குறை. நம்பிக்கையை அதிகரிக்க. பணம் நிக்கணும்னா மனசு நிக்கணும். என் தங்கமே, இந்த நிலை நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். நீ அதை கடந்து போகிறாய். நீ இப்போ உன் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறாய். அந்த கட்டுமானம் இன்னும் முடியவில்லை. அதனால் தான் இப்போ அது குழப்பமாக இருக்கிறது. ஆனால் அது முடிந்த பிறகு அது ஒரு அழகான வாழ்க்கையாக இருக்கும். அதனால் தங்கமே, கவலைப்படாதே. உன் நேரம் வருது. உன் பணம் நிற்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை நிலை பெறும். இந்த நிலை முடியும். அது நிச்சயம் முடியும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது உறுதி. என் தங்கமே, நீ இப்போ உள்ளத்தில கேட்கும் அந்த ஒரே கேள்வி, எப்ப இது சரியாகும்? அது உன் மனசின் களைப்பையும் அதே நேரத்தில் உன் நம்பிக்கையும் காட்டுகிறது. ஏன்னா களைப்பாகி விட்டவனுக்கு கேள்வி கூட வராது. கேள்வி கேட்கிறாய் என்றால் இன்னும் உள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீ பணம் கைவிட்டு போகுது என்று உணர்ற இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஒரு விழிப்பு தருணம். இது ஒரு எச்சரிக்கை அல்ல, இது ஒரு வழிகாட்டி. நீ இன்னும் தெளிவாக இருக்கணும், இன்னும் கட்டுப்பாட்டுடன் இருக்கணும் என்று வாழ்க்கை சொல்லிக்கொண்டு இருக்குது. என் தங்கமே, பணம் நிக்காதது பல காரணங்களால் இருக்கும்.
சில நேரங்களில் அது வருமானம் குறைவாக இருக்கலாம். சில நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் திட்டமிடாத வாழ்க்கை காரணமாக இருக்கலாம். ஆனால் முக்கியமானது, இதெல்லாம் சரி செய்ய முடியாத விஷயங்கள் இல்லை. நீ உன் வாழ்க்கையை மெதுவாக ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சா மாற்றம் நிச்சயம் வரும். ஒரு நாளில் பெரிய மாற்றம் வேண்டாம். ஒரு நாளில் ஒரு சின்ன மாற்றம் போதும். அந்த சின்ன மாற்றங்கள் தான் சேர்ந்து ஒரு பெரிய நிலைத்தன்மையை உருவாக்கும். என் தங்கமே, உன் கையில் பணம் தங்கணும்னா முதலில் உன் மனசுல அது தங்கணும். என்னால சேமிக்க முடியாதுன்னு நீ நினைத்தா அது உண்மையாகி விடும். ஆனா நான் மெதுவாக சேமிக்க ஆரம்பிக்கிறேன்னு நீ முடிவு செய்தால் அது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ உன் செலவுகளை பார்த்து பயப்படாதே. அதை புரிஞ்சுக்கோ. எங்கே தேவையில்லாத செலவு நடக்குது, எங்கே கட்டுப்படுத்தலாம், இதை மெதுவாக கவனிக்க ஆரம்பிச்சா உனக்கு ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. என் தங்கமே, பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியம் இல்லை. அதை காப்பது தான் முக்கியம். அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் ஒரே நாளில் வராது. ஆனால் அது பயிற்சியால் வரும். நீ இப்போ கற்றுக் கொண்டிருப்பது அந்த பயிற்சி. அது கஷ்டமாக இருக்கும். ஆனா அது உனக்கு ஒரு வாழ்க்கை முழுவதும் உதவும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் கையை பார்த்து இப்போ பணம் இருக்குது, அது நிக்குதுன்னு சொல்வாய். அந்த நாள் உனக்கு இப்போ கனவாக தோன்றலாம். ஆனால் அது நிச்சயம் நடக்கும். நீ உன் மனசை மாற்ற ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். அது தான் பெரிய மாற்றம். மனசு மாறினால் வாழ்க்கை மாறும். நீ இப்போ எடுத்து கொண்டிருக்கும் இந்த சிந்தனை, எப்படி சரி பண்ணலாம், இதுதான் உன் வெற்றியின் ஆரம்பம். இந்த சிந்தனை இருந்தால் நீ வழியை கண்டுபிடிப்பாய். என் தங்கமே, வாழ்க்கையில் எந்த பிரச்சினையும் நிரந்தரம் இல்லை. அது ஒரு கால கட்டம் மட்டும். அந்த காலகட்டம் முடிந்த பிறகு ஒரு புதிய நிலை வரும். நீ இப்போ அந்த மாற்றத்தின் முன் நிற்கிறாய். இன்னும் கொஞ்சம் பொறுமை வைத்தால் நீ அந்த மாற்றத்தை நேரில் காண்பாய். என் தங்கமே, உன் மனசை பயத்தில இருந்து விடுவி. நான் முடியாதுன்னு நினைக்காதே. நீ இதை சரி பண்ண முடியும். மெதுவாக, ஆனால் உறுதியாக. நீ உன் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறாய். அது இன்னும் முழுமையடையவில்லை. அதனால் தான் இப்போ அது குழப்பமாக இருக்கிறது. ஆனால் அது முடிந்த பிறகு அது ஒரு நிலையான வாழ்க்கையாக மாறும். என் தங்கமே, நீ உன் மீது நம்பிக்கை வைக்கணும். அது தான் உன் பெரிய முதலீடு. அந்த நம்பிக்கை இருந்தால் நீ எந்த நிலைமையையும் மாற்ற முடியும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, அந்த நேரம் தான் நான் மாற ஆரம்பிச்சேன்னு சொல்வாய். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அதனால் தங்கமே, உன் பாதையை தொடரு. உன் சிந்தனையை சுத்தமாக வைத்துக்கொள். உன் முயற்சியை விடாதே. பணம் நீக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை நிலை பெறும், இந்த குழப்பம் முடியும். நீ வெற்றி பெறப் போகிறாய். அது ஒரு ஆசை இல்லை, அது ஒரு நிச்சயம். என் தங்கமே, நீ இப்போ உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தின் முன் நிற்கும் மனிதனின் அடையாளம். வாழ்க்கை ஒருவரை மாற்றப் போகும் நேரத்தில் தான் இப்படி குழப்பம், பயம், சோர்வு எல்லாம் ஒன்றாக வந்து சேரும். அது ஒரு புயலுக்கு முன் இருக்கும் அமைதியில்லாத காற்று மாதிரி. அந்த புயல் உன்னை அழிக்க வரவில்லை, அது உன்னை சுத்தம் செய்ய வருது. நீ பணம் கைவிட்டு போகுது என்று நினைக்கும் இந்த நிலை உன்னை ஒரு புதிய ஒழுக்கத்திற்கு அழைக்குது. நீ இப்போ சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அது உடனே பெரிய மாற்றமா தெரியாது, ஆனா அந்த மாற்றம் ஆழமாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரே நேரத்தில் சரியாக வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் இப்போ சரியாகும், சில விஷயங்கள் பிறகு சரியாகும். ஆனால் எல்லாமே சரியாகும். இந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருக்கணும். நீ இப்போ உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த ஒழுங்கு தான் உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும். பணம் நிக்கணும்னா வாழ்க்கை நிக்கணும். வாழ்க்கை நிக்கணும்னா மனசு நிக்கணும். என் தங்கமே, உன் மனசை நீ கவனிக்க ஆரம்பிச்சா உன் முடிவுகள் மாறும்.
முடிவுகள் மாறினால் உன் வாழ்க்கை மாறும். இந்த மாற்றம் மெதுவாக நடக்கும். அதனால் தான் அது நிலையாக இருக்கும். நீ உன் செலவுகளை பார்த்து கவலைப்படாதே. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். அது உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். அது ஒரு கலை. அந்த கலை நீ கற்றுக் கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போ கற்றுக் கொண்டிருக்கும் இந்த அனுபவம் உனக்கு வாழ்க்கை முழுவதும் உதவும். இப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனா இது தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் அடித்தளம். நீ உன் கையில் பணம் இல்லாத நேரத்தில் கூட உன் மனதில் நம்பிக்கை இருக்கிறது. அது தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்தால் பணம் மீண்டும் வரும். அது நிற்கவும் கற்றுக்கொள்வாய். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து என்னால இதை எல்லாம் சமாளிக்க முடிந்தது நு பெருமையாகச் சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் உண்மையான செல்வம். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றுது. அந்த வலிமை உனக்கு பிறகு வரும் எந்த பிரச்சினையையும் சமாளிக்க உதவும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் கடந்து போகும். அதற்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயம் உனக்கு நிம்மதி தரும். அது உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரும். அந்த வாழ்க்கை உனக்கு பாதுகாப்பு தரும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த நாளை உன்னிடம் கொண்டு வருகிறது. நீ அதை உணராமல் இருந்தாலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது. அது உன்னை சோதிக்கும், ஆனா அது உன்னை உயர்த்தும். நீ சில நேரங்களில் சோர்ந்து போனால் அது பரவாயில்லை. ஆனா அந்த சோர்வு உன்னை நிறுத்தக்கூடாது. அது ஒரு இடைவேளை மட்டும். என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் முயற்சியை தொடர்ந்து செய். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியை உணர்வாய். அந்த அமைதி தான் நீ இப்போ தேடுகிற நிம்மதி. அது உன்னிடம் வந்து சேரும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. நீ இந்த நிலையை கடந்து போகிறாய். பணம் நீக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை நிலை பெறும். உன் மனம் அமைதியாகும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம். என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த நிலை ஒரு நீண்ட இரவு மாதிரி தோன்றலாம். அந்த இரவில் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் காலை வராத மாதிரி தோன்றும். ஆனா உண்மை என்னன்னா, எந்த இரவும் நிலைத்திருக்காது. விடியல் நிச்சயம் வரும். அந்த விடியல் உன் வாழ்க்கையிலும் வந்து கொண்டிருக்கிறது. நீ பணம் கையில் நிற்கவில்லை என்று கவலைப்படுறாய். ஆனால் அதற்குள் ஒரு மறைந்த உண்மை இருக்கு. நீ சம்பாதிக்கிறாய். அது மிக பெரிய விஷயம். பலருக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையில் ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தை நிதானமாக மாற்றணும். என் தங்கமே, பணம் நிற்காத நிலை ஒரு குறை இல்லை. அது ஒரு அழைப்பு. நீ இன்னும் விழிப்புடன் இருக்கணும். நூ வாழ்க்கை சொல்ற ஒரு சின்ன சைகை. அதை நீ கவனிச்சா அதில இருந்து வெளியே வர முடியும். நீ உன் வாழ்க்கையை மெதுவாக கவனிக்க ஆரம்பிச்சா சில உண்மைகள் தெரியும். எங்கே தேவையில்லாத செலவு நடக்குது, எங்கே கவனிக்காம போயிருக்கிறாய், இவை எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் தான் மாற்றத்தின் முதல் படி. என் தங்கமே, உன் மனசுல ஒரு நம்பிக்கை விதை இருக்கு. அது இன்னும் முழுமையாக வளரவில்லை. ஆனால் நீ அதை காப்பாற்றினா அது ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரம் உனக்கு நிழலும் தரும், பலனும் தரும். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த சிரமம் உன் வாழ்க்கையை சீர்படுத்த கற்றுக் கொடுக்குது. அது ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி முடிந்த பிறகு நீ ஒரு புதிய நிலைக்கு போவாய். என் தங்கமே, நீ உன்னை குறை சொல்லாதே. இது ஒரு தவறு அல்ல. இது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் உன்னை வலிமையாக்குது. நீ இப்போ உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறாய். அது தான் முக்கியம். அந்த எண்ணம் இருந்தா வழி கண்டுபிடிக்க முடியும். நீ எதையும் ஒரே நாளில் சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளில் ஒரு சின்ன மாற்றம் போதும். இன்று ஒரு செலவை குறை, நாளை ஒரு பழக்கத்தை மாற்று, இப்படி மெதுவாக போ.
என் தங்கமே, இந்த சின்ன மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அது தாமதமாகலாம், ஆனா அது உறுதியான மாற்றம். நீ உன் பணத்தை ஒரு நண்பன் மாதிரி பாரு. அதை பயத்தோட பார்க்காதே. அதை கவனத்தோட கையாளு. அது உன்னிடம் நிற்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு நிலையான தருணத்தை காண்பாய். அந்த நேரத்தில் உன் மனசு அமைதியாக இருக்கும். உன் கையில் இருக்கும் பணம் கூட உனக்கு பயம் தராது. அது ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். அந்த நாள் நிச்சயம் வரும். ஏனெனில் நீ இப்போ அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த குழப்பம் ஒரு நாளில் நினைவாக மாறும். அந்த நினைவைக் கண்டு நீ சிரிப்பாய். அந்த நேரம் நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் நீ பெருமையாகச் சொல்லுவாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் ஒரு அத்தியாயம் மட்டும். அது முழு கதை அல்ல. அடுத்த அத்தியாயம் இன்னும் அழகாக இருக்கும். அந்த அத்தியாயத்தில் நீ நிம்மதியாக இருப்பாய். உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த அத்தியாயத்தை எழுதுகிறது. அதனால் உன் முயற்சியை விடாதே. என் தங்கமே, உன் மனசை அமைதியாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. நீ இப்போ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அந்த மாற்றம் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் தைரியம் வை. நீ இந்த நிலையை கடந்து போகிறாய். பணம் நீக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை நிலை பெறும். உன் மனம் அமைதியாகும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம். என் தங்கமே, இந்த நேரத்தில் நீ உணர்கிற ஒவ்வொரு கவலையும், ஒவ்வொரு சந்தேகமும், ஒவ்வொரு சுமையும் உன் மனதை தள்ளி இழுக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனால் அந்த சுமை உன்னை கீழே இழுக்கவில்லை, அது உன்னை நிலைநிறுத்த கற்றுக் கொடுக்கிறது. நின்று கொள்வதற்கான வேர்களை உன் உள்ளத்தில் வைக்கிறது. நீ இப்போ, என்னால சரியா பணத்தை கையாள முடியலையா உன்னையே கேட்கிறாய். அந்த கேள்வி வந்தவுடனே நீ முன்னேற ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாய். ஏன்னா யோசிக்காத மனசு தான் சிக்கிக்கொள்ளும். யோசிக்க ஆரம்பிக்கும் மனசு தான் வெளியே வரும். என் தங்கமே, பணம் நிற்காத நிலை ஒரு சாபம் இல்ல. அது ஒரு சிக்னல். உன் வாழ்க்கை இன்னும் ஒரு படி உயர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் ஒரு சின்ன சைகை. அந்த சைகையை புரிஞ்சிக்கிறவங்க தான் அடுத்த நிலைக்கு போவாங்க. நீ இப்போ உன் வாழ்க்கையை வேகமாக ஓட்டணும்னு நினைக்காதே. வேகம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. திசை சரியா இருக்கணும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சரியான திசையில் இருந்தா நீ எங்கே போகணுமோ அங்கேயே போய் சேருவாய். என் தங்கமே, உன் கையில் பணம் தங்கணும்னா முதலில் உன் வாழ்க்கையில் அமைதி தங்கணும். மனசு குழப்பமா இருந்தா முடிவுகள் குழப்பமா இருக்கும். முடிவுகள் குழப்பமா இருந்தா பணமும் நிக்காது. அதனால் உன் மனதை முதலில் சுத்தப்படுத்து. நீ தினமும் கொஞ்ச நேரம் உன்னோட வாழ்க்கையை யோசிச்சு பாரு. எதுக்கு செலவு பண்ணுறாய், எதுக்கு வேண்டாமா செலவு ஆகுது. இந்த தெளிவு உன்னிடம் வர ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மெதுவாக மாறும். என் தங்கமே, நீ உன்னை குறை சொல்லிக்கொண்டு இருந்தால் உன் மனசு சோர்ந்து போயிடும். அதற்கு பதிலா நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நினை. அந்த எண்ணம் உனக்கு சக்தி தரும். நீ இப்போ கற்றுக்கொண்டிருக்கும் இந்த அனுபவம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடம். அது உன்னை ஒரு நிலையான மனிதனாக மாற்றும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறாய். அது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அதனால் தான் இப்போ அது குழப்பமா தோன்றுகிறது. ஆனால் அந்த கட்டுமானம் முடிந்த பிறகு அது ஒரு உறுதியான வாழ்க்கையாக இருக்கும். நீ இப்போ அனுபவிக்கும் இந்த கஷ்டம் உனக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. அந்த ஒழுக்கம் தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது உனக்கு ஒரு உண்மை புரியும். அந்த நேரம் தான் நான் மாற ஆரம்பிச்சேன் என்று. அந்த நாள் உனக்கு வரும். அது தூரத்தில் இல்லை. அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை நம்பு. அது உன்னை ஏமாற்றாது.
அது உன்னை சோதிக்கும், ஆனா அது உன்னை உயர்த்தும். என் தங்கமே, நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அந்த எதிர்காலம் உனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தரும். நீ உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். பயத்தை குறை. நம்பிக்கையை அதிகரிக்க. ஒரு நாள் நீ உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் நிம்மதியின் சிரிப்பு. இப்போ எல்லாம் சரியா இருக்கு ன்னு சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். ஏனெனில் நீ இப்போ கைவிடவில்லை. என் தங்கமே, இந்த நிலை நிரந்தரம் இல்லை. இது ஒரு கட்டம் மட்டும். அது கடந்து போகும். அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் தைரியம் வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். பணம் நீக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை நிலை பெறும், உன் மனம் அமைதியாகும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம். என் தங்கமே, நீ இப்போ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அது வெளியில் இன்னும் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் உன் உள்ளத்தில் அது வேரூன்றி கொண்டிருக்கிறது. அந்த வேர்கள் தான் நாளை உனக்கு ஒரு உறுதியான நிலையை தரப்போகிறது. நீ எப்ப இந்த பிரச்சனை முடியும் என்று கேட்கிறாய். அந்த கேள்விக்கான பதில் ஒரே நாளில் கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அது சற்று சற்றாக முடிந்து கொண்டே இருக்கிறது. நீ கவனிக்காத அளவுக்கு மெதுவாக அது குறைந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை ஒரு பெரிய மலை ஏறும் பயணமா நினைச்சுக்கோ. அந்த மலை உச்சியை பார்த்தா அது மிகவும் தூரமாக இருக்கும். ஆனா நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது அந்த தூரம் குறைந்து கொண்டே இருக்கும். நீ நிற்காமல் இருந்தால் உச்சி கண்டிப்பாக அடையப்படும். நீ இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கும் இந்த சின்ன சின்ன முயற்சிகள், அவைதான் உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய காரணங்கள். ஒரு நாள் அந்த எல்லா முயற்சிகளும் சேர்ந்து ஒரு பெரிய பலனாக திரும்பி வரும். என் தங்கமே, உன் மனசு சில நேரங்களில் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் என்று கேட்கலாம். அந்த கேள்வி உனக்கு வலி தரலாம். ஆனா அதே நேரத்தில் அது உன்னை வலிமையாக்கும். ஏன்னா அந்த கேள்விக்கான பதிலை நீ கண்டுபிடிக்க முயற்சிக்க ஆரம்பிக்கிறாய். நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தவுடன் நீ அதை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாய். அதுதான் உண்மையான மாற்றம். என் தங்கமே, பணம் நிற்காத நிலை ஒரு நாள் தானாக சரியாகாது. ஆனால் நீ மாற ஆரம்பித்தால் அது நிச்சயம் சரியாகும். நீ உன் பழக்கங்களை சின்ன சின்னதாக மாற்ற ஆரம்பிக்கணும். நீ செலவுகளை பார்த்து ஓடாதே, அதை புரிந்து கொள்ளு. அது உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். அது ஒரு திறமை. அந்த திறமை உன்னுள் உருவாகிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கிற இந்த நிலை உனக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுகிறது. அந்த அடித்தளம் வலிமையானது என்றால் அதன் மேல் நீ கட்டும் வாழ்க்கை ஒருபோதும் குலையாது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குது. அது உனக்கு ஒரு அமைதியை கற்றுக் கொடுக்குது. அந்த அமைதி தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலையாக இருக்க வைக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது உனக்கு ஒரு பெருமை வரும். நான் அந்த நிலையை கடந்து வந்தேன் என்று சொல்லும் பெருமை. அந்த பெருமை தான் உன் உண்மையான செல்வம். அது பணத்தால் கூட வாங்க முடியாதது. நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த எதிர்காலம் உனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தரும். என் தங்கமே, நீ உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். பயத்தை குறை. நம்பிக்கையை அதிகரிக்க. நீ உன் வாழ்க்கையை நம்பு. ஒரு நாள் நீ உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் மனநிறைவு. இப்போ நான் அமைதியா இருக்கேன் என்று சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். ஏனெனில் நீ இப்போ கைவிடவில்லை. என் தங்கமே, இந்த நிலை நிரந்தரம் இல்லை. இது ஒரு கட்டம் மட்டும். அது கடந்து போகும். நீ இப்போ ஒரு மாற்றத்தின் நடுவில் இருக்கிறாய். அந்த மாற்றம் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய்.
பணம் நீக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை நிலை பெறும், உன் மனம் அமைதியாகும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம். என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்ற உண்மை ஒரே ஒரு விஷயத்தை நமக்குச் சொல்லுது: நீ உடையாத மனசு கொண்டவன். பல தடவைகள் சோர்ந்தாலும், பல தடவைகள் மனசு உடைந்தாலும் இன்னும் நீ எழுந்து நிற்கிறாய். அந்த எழுச்சிதான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். நீ இப்போ பணம் பற்றிய கவலையில இருக்கிறாய். அது உன்னை களைப்பாக்குது. என்னால் ஏன் இதை கட்டுப்படுத்த முடியல? உன்னை நீயே கேட்கிறாய். ஆனா தங்கமே, வாழ்க்கையில் எல்லா விஷயமும் ஒரே நேரத்தில் நம்ம கையில் வராது. சில விஷயங்களை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்து தான் கொடுக்கும். நீ இப்போ கற்றுக் கொண்டிருப்பது பணத்தை பற்றிய உண்மையான அறிவு. அது புத்தகத்தில் கற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அனுபவத்தால் மட்டுமே வரும். அந்த அனுபவம் உன்னை ஒரு நாள் மிகவும் உறுதியான நிலைக்கு கொண்டு போகும். என் தங்கமே, பணம் கையில் நிற்காத நிலை உன்னை தாழ்த்துவதற்காக இல்ல. அது உன்னை உயர்த்துவதற்காக தான். அது உன்னை சிந்திக்க வைக்குது. அது உன்னை ஒழுங்கு கற்றுக் கொடுக்குது. அது உன்னை ஒரு பொறுப்பான மனிதனாக மாற்றுது. நீ இப்போ உன் வாழ்க்கையை சின்ன சின்ன விஷயங்களில் கவனிக்க ஆரம்பிச்சா ஒரு மாற்றம் உனக்கு தெரியும். அது பெரியதாக இருக்காது, ஆனா அது உண்மையான மாற்றம். நீ தினமும் உன் செலவுகளை கவனிக்க ஆரம்பிச்சா உனக்கு ஒரு கட்டுப்பாடு வரும். அந்த கட்டுப்பாடு தான் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்தும். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை வேகமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மெதுவாக மாறினாலும் பரவாயில்லை. முக்கியமானது நீ முன்னேறுகிறாயா என்பதுதான். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உன் எதிர்காலத்தை உருவாக்குது. அந்த எதிர்காலம் உனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை தரும். என் தங்கமே, உன் மனசை பயத்தில இருந்து வெளியே கொண்டு வா. பயம் இருந்தால் நீ தெளிவாக யோசிக்க முடியாது. நம்பிக்கை இருந்தால் நீ சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நீ உன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் உண்மையான சக்தி. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் நின்று உன் கையை பார்த்து சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் நிம்மதியின் சிரிப்பு. இப்போ எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லும் சிரிப்பு. அந்த நாள் நிச்சயம் வரும். அது தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சிரமம் உன் வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டும். அது நிரந்தரம் இல்லை. அது கடந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டம் கடந்து போகும். அதற்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். அந்த அத்தியாயம் உனக்கு நிம்மதி தரும். அது உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை தரும். நீ இப்போ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அந்த அத்தியாயத்தை எழுதுகிறது. அதனால் உன் முயற்சியை விடாதே. என் தங்கமே, உன் மனசை தைரியமாக வைத்துக்கொள். உன் சிந்தனையை தெளிவாக வைத்துக்கொள். உன் நம்பிக்கையை காப்பாற்று. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் இந்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்தேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய். அந்த பெருமை தான் உன் உண்மையான வெற்றி. அதனால் தங்கமே, இன்னும் கொஞ்சம் பொறுமை வை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வை. நீ இந்த பாதையை கடந்து போகிறாய். பணம் நீக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை நிலை பெறும், உன் மனம் அமைதியாகும். நீ வெற்றி பெறப் போகிறாய், அது நிச்சயம்.